கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம புதுசாக ஆர்பிசெட் ஸ்போர்ட்ஸ் சேனல் திறந்துருப்போம். இந்த சேனலில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கண்டென்ட் தான் இனிமேல் வரப்போகுது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்போர்ட்ஸ்குள்ளே எப்படி போகிறது, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக எப்படி மாறுறதுங்கிறத பேசிக்லேயே இருந்து பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சவங்க நான் சொல்கிறது சரியான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்போர்ட்ஸில் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ். எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ்னால் எலக்ட்ரானிக் டிவைசஸில் விளையாடுறது. எலக்ட்ரானிக் டிவைசஸ்னால் லைக் மொபைல், லேப்டாப், பிசி, பிளே ஸ்டேஷன் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸில் விளையாடுறது தான் ஸ்போர்ட்ஸ். ஆனால் நீங்கள் வீட்டில் உட்காந்து இந்த டிவைசஸில் விளையாடுறதுக்கும் ஸ்போர்ட்ஸில் விளையாடுறதுக்கும் ஹேவிங் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். பிகாஸ் from esports you earning money, you getting name in the community and you winning trophy and etc. just like cricket எடுத்துக்கொள்ளுங்க. அதில் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் மேட்ச்லாம் நடக்கும். அதில் ஜெயிக்கிற டீமுக்கு ட்ரோஃபிஸ் கிடைக்கும், காசு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். லோக்கல் டோர்னமெண்ட்ஸும் நடக்கும். அந்த ட்ரோஃபிஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த ப்ரைஸும் ட்ரோஃபிஸ் மணியும் கிடைக்கும். அப்புறமா நம்ம நேம் வெளியே தெரிகிறதுக்கு ஒரு உதவியாக இது இருக்கும். இப்போ நம்ம நேம் வெளியே தெரியுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த பையன் நல்லா விளையாடுறான்ல அப்படிங்கிற மாதிரி வெளியே அவங்க கேம் பிளே ப்ரொஜெக்ட் ஆகுது. 4 பேருக்கு நீங்கள் தெரியுறீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸ்போர்ட்ஸ் பிளேயராக அது எப்படி ப்ரோ இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னா, ஜஸ்ட் லைக் கிரிக்கெட்டை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஹார்ட்பால் டோர்னமெண்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களை வந்துட்டு ஐபிஎல்லில் இருந்து கால் பண்ணுவாங்க. உங்களை வந்துட்டு ஒரு டீமுக்காக ஐபிஎல்லில் செலக்ட் பண்ணி கொள்ளுவாங்க. அங்கே என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய டீம்ஸ் உங்களை வாங்குவாங்க, உங்கள் மேலே பெட் பண்ணுவாங்க. இங்கவும் அதே மாதிரி தான். பெரிய பெரிய டீம்ஸ் இருக்குது, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஏற்ற மாதிரி பே பண்ணுவாங்க, உங்களுடைய ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இவங்க கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் ஆகும். இங்கே பாரு, ஸ்போர்ட்ஸுங்கிறது வெறும் எஃப்எஃப் மட்டும் இல்லை. ஸ்போர்ட்ஸுங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் ஸ்போர்ட்ஸ். அப்படின்னா நிறைய வீடியோ கேம்ஸ் லைக் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், கிளாஷ் ராயல், எஃப்எஃப், பப்ஜ், கால் ஆஃப் டியூட்டி, வேலரண்ட் அண்ட் எக்ஸெட்ரா இது மாதிரி நிறைய இருக்குது. ஸ்போர்ட்ஸில் போகிறதுங்கிறது வெரைட்டி ஆஃப் சாய்ஸ் இருக்குது. நீ எதில் நல்லா இருக்கியோ அதில் ட்ரை பண்ணு. இதில் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ட்ரை. இதில் முக்கியமாகவே ட்ரை பண்ணணும். நம்ம இந்த வயசில் டிஃப்ரெண்ட் திங்ஸில் ட்ரை பண்ணாமல் போனால் நம்ம பொட்டென்ஷியல் என்னென்னு நமக்கு தெரியாமலே போயிடும். ஏன்னா இதில் ஸ்கோப் இருக்குது. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற சிஎம் ட்ரோஃபிலேயே ஸ்போர்ட்ஸை ஆட் பண்ணிட்டாங்க. அதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் எஃப்எஃப் இல்லை, பட் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை விட நோட் சைட்டில் பிஎம் கேமிங் கிரியேட்டர்ஸ் கூட மீட்டிங்கே நடத்தியிருக்காரு. இப்போது வரப்போகிற டைமில் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக மாறப்போகுது. ஏன்னா ஒரு பக்கம் ஒலிம்பிக்கில் ஸ்போர்ட்ஸை ஆட் பண்ணுறதா என்று பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் ஸ்போர்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ட்ரை பண்ண முடியுமானவர்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறவங்க உடனே கமெண்டில் நான் சொன்னது சரிதானா என்று கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனல் எஃப்எஃப் ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதால நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா
ஹவு டு ஜாயின் AFF eSports. ஆரம்பிக்கலாமா? நம்பர் 1, நம்ம eSports பிளேயர் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸ். அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் eSports பிளேயர் ஆகிறதுக்கு என்று நினைக்கிறீங்களோ, ஃபஸ்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல டிவைஸ் இருக்கணும். அதுக்குன்னு நல்ல காஸ்ட்லியான டிவைஸ் தான் வேணும் அப்படின்னு இல்லை. அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஸ்மூத்தில் வச்சு ஹை எஃப்பிஎஸில் வச்சா ஒரு துளி கூட லேக் ஆகாமல் இருக்குன்னா அந்த அளவுக்கு ஒரு டிவைஸ் இருந்தால் போதும். அடுத்து ஒரு நல்ல இயர்ஃபோன். அடுத்து ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன். நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தாலும் சரியான இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் போயிட்டுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குமென்று உங்களுக்கே தெரியும். இது 3ம் இல்லைன்னா எந்த பயனுமே இல்லை. இது 3ம் உங்ககிட்ட ப்ராப்பராக இருக்குன்னா அடுத்து நமக்கு தேவையானது ஒரு ஸ்குவாட். ஆமாம் கைஸ், eSportsல உங்களால் தனியாளாக ஒன்றும் சொருக முடியாது. கட்டாயம் உங்களுக்கு ஒரு டீம் வேணும். உங்ககிட்ட ஏற்கனவே டீம் இருக்குதுன்னா நல்ல விஷயம், அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டீம் கோஆர்டினேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதுவே உங்ககிட்ட டீம் இல்லைன்னா உங்களோட டெய்லி விளையாடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை பிடிங்க, டீம் உருவாக்குங்க, நிறைய மேட்ச் விளையாடுங்க, உங்கள் டீமை வந்துட்டு பலப்படுத்துங்க. இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல டீம் முக்கியமில்லை. நிறைய பேர் நல்ல டீம் இல்லாததால தான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. முதல்ல இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே வந்துட்டு ஆரம்பிக்கிறது தான் முக்கியம். ஆமாம், நீங்கள் ஆரம்பித்தா தான் தெரியும் உனக்குன்னு ஒரு டீம் ரெடியா. நிறைய டோர்னமெண்ட்ஸ் போங்க, பிஆர் நிறைய ப்ளே பண்ணுங்க. ஆனால் எப்போவுமே விளையாடும் போது கேம் பிளேயை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு விளையாடுங்க. அப்போ தான் தப்புக்களையெல்லாம் சரி பண்ண முடியும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஈகோ ஒரு துளி கூட வரக்கூடாது. பல டீம்ஸ் லொஸ்டாக காரணமே ஈகோ தான், அதை விட்டு தள்ளுங்க. அடுத்து உனக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா அப்ரியன்ஸை வச்சுக்கோ. நீங்கள் நல்லா பண்ண கேம் பிளேஸ் அடுத்து அதில் போடுங்க. என்ன நிறைய டீம்ஸ் அவங்கள ஹையர் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் போகிற கேம் பிளேஸை பார்த்து எங்கேருந்தோ நிறைய டீம்ஸ் வந்துட்டு உங்களை ஹையர் பண்ணி கொள்வாங்க. நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு eSports பிளேயராக ஆகுவதற்கு இன்னும் முக்கியமான விடயங்கள், மெயின் டாபிக்ஸ்லாம் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் சொன்ன எல்லாரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. ஓகே கைஸ், பை கைஸ்.